Hi friends, welcome to my channel. This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் மூலமா நம்ம grocery ஐட்டம்ஸ்லாம் நிறையா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.2ல 9th சம். 9th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபையோட கொஸ்டின் எழுதியாச்சு. இனி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபைனா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவிஷனுக்கு சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி வரிசையாக சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. அது என்னென்னா பிட் மாஸ். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பீனா ப்ராக்கெட், ஐனா இன்டிஜர்ஸ், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுபடி தான் நம்ம சிம்பிளிஃபைலாம் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதுபடி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணலாமா? இதெல்லாம் மல்டிப்ளேயில் இருக்குது. மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதுவும் கேன்சல் பண்ண முடியும்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண போடலாம். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ண முடியும். லெவல் டேபிளில் 1 levels are 11, 3 levels are 33. 8 6 2 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணலாம். ஓகே, 3 2s are 6, 4 2s are 8. இங்கே மைனஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஓகே, இந்த 3யும் கேன்சல் ஆகிட்டுனா -1/4. ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. 1 இங்கே வந்து என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். -1 × 1 -1 தான். -1/4 ப்ளஸ் அடுத்த இது. இப்போது இது ப்ளஸில் இருக்குது. இதை டிவிஷனில் இருக்குது. இதை மல்டிப்ளேயில் போடுற மாதிரி போடலாம். எப்படி போடலாம்? 1/3 ப்ளஸ் 3/5 × 20/9. இந்த மாதிரி எழுதிட்டோன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு முடியும். இப்படி கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் 1 3s are 3, 3 3s are 9, 1 5s are 5, 4 5s are 20. ஓகே, தென் இதே மல்டிபிள் பண்ணி போட்டோன்னா என்ன வரும்? இது அடுத்த ஸ்டெப்பில் எழுதலாம். தென் மைனஸ் 7க்கும் கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 1 இருக்குது. -1 -4/5. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்னா இது எல்லாமே அப்படியே வச்சுக்கணும். -1/4 ப்ளஸ் இதை இப்போ எப்படி எழுதலாம்? 1/3 ப்ளஸ் 4/3. இது வந்து இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராக்கெட்டை இன்னும் சால்வ் பண்ணலை. அதனால் இந்த ப்ராக்கெட்டை நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளதை தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கோம். இந்த ப்ராக்கெட்டோள்ளதை இனிமேல் தான் செஞ்சு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அடுத்ததாக தேர்ட் ஒன் -4/5. ஓகே, அடுத்ததாக -1/4 ப்ளஸ் இப்போது டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. மேலே உள்ளதை மட்டும் ப்ளஸ் பண்ணி போட்டோன்னா 5/3. ஓகேவா? தென் -4/5. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன செய்யலான்னா ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம ப்ராக்கெட் சால்வ் பண்ணிட்டோம். இது கிடையாது, டிவிஷன் நம்ம செஞ்சிட்டோம். இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? சால்வ் பண்ணி தான் இது கிடச்சிருக்கு. ஸோ டிவிஷன் சால்வ் பண்ணிட்டோம், மல்டிப்ளிகேஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடிஷன்னா இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி போடுறது தான் அடிஷன். அடிஷனை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, எல்சிஎம் எடுக்கலாமா? இல்லை, கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று தான் வரும். நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். 1 3s are 3, -3 ப்ளஸ் 5 4s are 20/4 3s are 12, -4/5. ஓகே, தென் ப்ளஸ் இன்ட் ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரென்ஸ் சிம்பிளாக இருந்தால் மைனஸ். ஓகேவா? 20 - 3
17. பிக் நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸ் 17/12. அதுக்கப்புறம் இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணணும். இந்த மைனஸை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணோன்னா இது ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணால் ப்ளஸ் 4/5. இப்போ என்ன ஆகிட்டு, இந்த ரெண்டுமே அடிஷன் ஆகிட்டு டினாமினேட்டர் வேறையாக இருக்குது. அப்படி தானே? டினாமினேட்டர் வேறையாக இருந்தால் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் வந்து 12க்கும் 5க்கும் 2 டேபிளில் 6 2s are 12, 5. அகெயின் 3 டேபிளில் போட்டுடலாம். எப்படி பார்த்தாலும் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 3s are 6, 5. 2 டேபிளில் 1 2s are 2, 5. தென் 5 டேபிளில் 1. ஓகே. 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. அப்போ எல்சிஎம் என்ன வருது? 60 வருது. 60 வரணும்னா இது கூட எதை மல்டிபிள் பண்ணால் 60 வரும்? 12 கூட 5 மல்டிபிள் பண்ணால் 15 வரும். 5 கூட 12 மல்டிபிள் பண்ணால் 60 வரும். ஓகேவா? 19ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணோன்னா 85 ப்ளஸ் 4ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணோன்னா 12 4s are 48 by 60. ஓகே. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா 133/60. அண்ட் இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே. இதில் செகண்ட் சம் பார்க்கலாமா? ஓகே. செகண்ட் சம். ஓகே. இது எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து டிவைடில் இருக்குது. இதை நம்ம மல்டிபிளுக்கு மாற்றி செய்யணும். ஓகேவா? அப்போது 4/3 × 7/8. சாரி, -7/8. ஓகே. அதுக்கப்புறம் மைனஸ் 4க்கும் 4க்கும் கேன்சல் ஆயிரும், 3க்கும் 3க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 1 தான் இருக்கும். சரி, 1 ப்ளஸ் 4 4 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் -1/3. ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் திருப்படி ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோன்னா 1 4s are 4, 2 4s are 8. ஓகே. அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணி டைரெக்டாக போட்டுற வேண்டியதான். ஏன்னா நடுவில் மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. 1 7s are 7, -7/3 2s are 6. ஓகே. -1 ப்ளஸ் -1/3. ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் நம்ம பிட்மாஸ் படி பார்த்தோன்னா ப்ராக்கெட் சால்வ் பண்ணிட்டோம், டிவிஷனை முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனையும் சால்வ் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். அடிஷன் பண்ணணும்னா இந்த ரெண்டு. இப்போது இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, இங்கே வந்து சிங்கிள் நம்பரில் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீழே /1 போட்டுக்கலாம். ஒன்றுமே இல்லாததுக்கு நம்ம கீழே 1 போட்டுக்கணும். அப்போ எப்படி வரும்? -7/6 -1/1 ப்ளஸ் -1/3. ஓகே. இப்போ அடிஷன் பண்ணலாமா? அடிஷன் பண்ணணும்னா டினாமினேட்டர் ரெண்டுமே நம்மளுக்கு வேரியேஷனாக இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? அடுத்ததாக 2க்கு மட்டும் இல்லை, இந்த 3க்குமே சேர்த்து எல்சிஎம் எடுக்கணும். சேர்த்து எல்சிஎம் எடுத்தோன்னா எல்சிஎம் வந்து 6 தான் வரும். ஓகேவா? எல்சிஎம் 6 வரும். அப்போது இது கூட 6, இங்கே டினாமினேட்டர் 6 தான் இருக்குது. எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் நம்மளுக்கு ஈக்குவலாக வேணும். அதனால தான் 3க்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகேவா? நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 6 வரும். இது கூட 1 மல்டிபிள் பண்ணால் 6. ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் 6 தான் இருக்குது. அப்போ -7/6. இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்கப்புறம் 1 இருக்குது, இது கூட 6 மல்டிபிள் பண்ணால் தான் 6 வரும். அப்போது 6/6 ப்ளஸ்
இது கூட 2 மல்டிபிள் பண்ணணும். 3 2s are 6. ஓகே, அப்போது -2/6. ஓகேவா? இப்போது எல்லாத்தோட டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்போது செய்கிற மாதிரி செய்யலாமா? -7 -6 ப்ளஸ் மைனஸ் சேரும்போது -2/6. ஓகேவா? இப்போது இது எப்படி பண்ணணும்னா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸும் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்படி தானே? சேம் சிம்பிள்னால் ப்ளஸ் பண்ணணும். 7 + 6 அப்படின்னா 13. பிக் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ், அப்போது -13 ஆயிரும். இங்கே -2 இருக்குது. மைனஸ் அகெயின் ப்ளஸ். 13 + 2 15. பிக் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ், அப்போ -15/6. ஓகே, இப்போது இதை கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6, 5 3s are 15. அப்போ ஆன்சர் -5/2. புரிஞ்சுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.